தடைகளை தடுத்து அசூர வளர்ச்சி தரும் சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் வழிபாடு மற்றும் காயத்ரி மந்திரம். ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது மகாடிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாழ்வில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும், கஷ்டங்கள் தீர்ந்து நாமும் 4 பேர் மதிக்கும்படி வாழ வேண்டும், எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவருக்குமே உண்டு. ஆனால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கின்றதா? பல நேரங்களில் இல்லை. எங்கிருந்தோ பலவித தடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எதை தொட்டாலும் தடையாகவே முடிகிறதே என்று வாழ்க்கையே ஒரு போராட்டமாக, விரக்தியாக மாறும் நிலை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். உங்கள் தடைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி உங்களுக்கு அசூர வளர்ச்சியை தர ஒரு தாய் காத்து கொண்டிருக்கிறாள். அவள்தான் மகாசக்தி வாராகி தேவி அம்மன். இன்று உங்கள் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி ஒளியேற்றப் போகும் சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் வழிபாட்டையும் அவளது காயத்ரி மந்திரத்தையும் பற்றி முழுமையாக பார்க்கப் போகின்றோம். வீடியோவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே செய்திடுங்கள். நமது வாழ்வில் தடைகள் ஏற்படுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அது கிரக தோஷமாக இருக்கலாம், அல்லது நம் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படும் மற்றவர்களின் கண் திருஷ்டியாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கமாக கூட இருக்கலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் உள்ளவர்கள், வாழ்வில் முன்னேற நினைப்பவர்கள் உடனடியாக நாட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் மட்டுமே. இவள் சப்த மாதர்களில், அதாவது 7 கன்னிமார்கள் என்று கூறுவார்கள், அவர்களில் மிகவும் முக்கியமானவள் இந்த வாராகி தேவி. அன்னை லலிதா திரிபுர சுந்தரியின் படைகளுக்கு சேனாதிபதியாக இருந்து தீய சக்திகளை அழித்தவள். காரியத்திலும் சரி, வீரியத்திலும் சரி, இவளுக்கு நிகர் இவளேதான். தன்னிடம் நியாயமாக முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி வைக்கும் கருணை உள்ளம் கொண்டவள் நம் வாராகி அம்மன். வாராகி அம்மனை எந்த நாளிலும் வழிபடலாம் என்றாலும் அவளுக்கு மிகவும் உகந்த நாள் பஞ்சமி திதி. அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிந்து வரும் 5ஆம் நாள்தான் பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியானது வாராகி தேவியை வணங்குவதற்கு உரிய ஒரு அற்புதமான நாளாகும். இந்த நாளில் வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் கேட்ட வரங்கள் அப்படியே கிடைக்கும். பகை, எதிர்ப்பு, தடை, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் நீங்கிவிடும். பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபட்டால் அவள் நம் எதிர்ப்புகளை எல்லாம் துவசம் செய்வாள். தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள். நம்முடைய அனைத்து செயல்களிலும் அரணாக துணையிருந்து நம்மை காத்தருள்வாள் என்பது முன்னோர்கள், ஆச்சாரிய பெருமக்கள் கூறிய மறுக்க முடியாத உண்மை. சரி, இவளை எப்படி வீட்டிலேயே வைத்து வழிபடுவது? இந்த பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை நம் வீட்டில் எப்படி சரியாக வழிபடுவது என்று இப்போது பார்ப்போம். பஞ்சமி திதி என்று
அதிகாலையில் இருந்து நீராடி வழிபடலாம். காலை நேரத்தில் வேலைக்கு செல்பவர்கள் மாலையில் 6 மணிக்கு மேல் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. ஆரம்ப பூஜை. எந்த ஒரு பூஜையை தொடங்கும் முன்பும் முதலில் உங்களது குல தெய்வத்தையும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானின் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அலங்காரம். உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் அதற்கு செவ்வரளி மலர் அல்லது சிவப்பு செம்பருத்தி மலர் சூட்ட வேண்டும். சிவப்பு நிறம் என்பது வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த நிறமாகும். சரி, என்னிடம் படம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். ஒரு சுத்தமான தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியில் வாராகி தாய் இருப்பதாக பாவித்து உங்களது வேண்டுதல்களை ஆத்மாத்மாக நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். தூய எண்ணத்தோடு விளக்கேற்றி வைத்தால் அவள் நம் வீட்டிற்கு தேடி வந்து அருள் செய்வார் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. அடுத்ததாக நைவேத்தியம். ஒரு தாய்க்கு அவளுக்கு பிடித்த உணவை அன்போடு கொடுத்தால் அவள் எப்படி மகிழ்வாளோ அதே போல வாராகி அம்மனுக்கும் சில குறிப்பிட்ட நைவேத்தியங்கள் மிகவும் பிடிக்கும். என்னென்ன தெரியுமா? பச்சை கற்பூரம், ஏலக்காய் கலந்த பால். அடுத்ததாக பானகம், தோலுடன் கூடிய உளுந்தால் செய்யப்பட்ட வடை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தயிர் சாதம், எள் உருண்டை. இவற்றில் உங்களால் முடிந்ததை வீட்டில் செய்து படைக்கலாம். வேலைப்பளு காரணமாக இதை செய்ய முடியாதவர்கள் சிவப்பு நிற மாதுளை முத்துக்களை உதிர்த்தும் படைக்கலாம். அல்லது வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம் மட்டுமாவது வைத்து மனதார அவளை வழிபடலாம். தேங்காய்ப்பூ அல்லது சர்க்கரை கலந்த தேங்காய் துருவலை கூட வைப்பது வாராகி அம்மனுக்கு நல்ல விசேஷத்தை தரும். அடுத்ததாக இந்த பிரபஞ்சத்தையே அதிரச் செய்யும் வாராகி அம்மனின் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம். இப்போது இந்த பூஜையின் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துள்ளோம். அதுதான் வாராகி அம்மனின் காயத்ரி மந்திரம். பஞ்சமி திதியில் இந்த மந்திரத்தை சொல்வது தீய சக்திகளை நம் பக்கம் நெருங்க விடாமல் தடுக்கும் ஒரு இரும்பு கோட்டையாக செயல்படும். எதிரிகள் பலம் இழப்பார்கள். அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இதோ. இப்போது இதை நீங்களும் கூறலாம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கவும் அல்லது பேப்பரில் பேனாவால் எழுதி வைக்கவும். ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தின் ஆழமான பொருள் என்ன தெரியுமா? ஓம் ஷியாமலாய வித்மகே. கரும் பச்சை நிறம் கொண்டவளான ஷியாமலா தேவியின் அருளை நாம் அறிவோம். ஹலஹஸ்தாய தீமகி. தனது கையில் உழவுக்கு பயன்படும் கலப்பையை ஏந்தி இருப்பவளை நாம் தியானிப்போம். தன்னோ வாராகி பிரச்சோதயாத். அந்த வாராகி தேவி அம்மன் நம் அறிவை தூண்டி நமக்கு நல்வழி காட்டட்டும். பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வாராகி அம்மனை வழிபடுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் காணாமல் போவதை நீங்களே உணர்வீர்கள். நம்பிக்கையுடன் வாராகி அம்மனை துதித்தால் பல நன்மைகள் உங்களுக்காகவே செய்வாள்.
இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? தொழிலில் ஏற்படும் நஷ்டம் மற்றும் பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் தொல்லை, ஏவல், பில்லி, சூன்யம், கண்திருஷ்டி ஒழியும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட தீராத நோய்கள் விலகும். நீண்ட நாள் கடன் தொல்லைகள் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் சுபகாரியங்கள் கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும். மேலும் இழுபறியாக உள்ள வழக்குகள் சாதகமாக தீரும். வீட்டில் செல்வம் பெருகும். சுருக்கமாக சொல்லப்போனால், எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை வேரோடு அழித்து உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே வழங்குவாள் வாராகி அம்மன். முழு நம்பிக்கையோடு அவளது பாதங்களை சரணடையுங்கள். உங்கள் வாழ்வில் அசுர வளர்ச்சி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். நமது காணொளிகளை தினமும் காணுங்கள். இறைப்பணியில் கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.